ஹாய் ஹலோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பற்றி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். இந்த இம்பார்ட்டண்ட் டாபிக் எது பற்றினா இந்தியா விக்ஸ், அப்புறமா மார்க்கெட்டு, அப்புறமா இந்த வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பாருங்க. அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஏன் இந்த இந்தியா விக்ஸு அப்புறமா மார்க்கெட்டு ஏன் ரிலேட்டபலாக இது வச்சு நம்ம ட்ரேட் எடுக்க முடியுமா அதை பற்றி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா விக்ஸ்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். இது வந்துட்டு ஒரு ஃபியர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதனாலனா விக்ஸ் வந்துட்டு ரைஸ் ஆகுனா மார்க்கெட் என்ன ஆகும், கீழே விழும். ரைட், அதே மாதிரி விக்ஸ் எதுனா கீழே விழுந்தா மார்க்கெட்டு மேலே போகும். இது கரெக்டானா இட் இஸ் கரெக்ட். ஆனால் இது வச்சு நம்ம மார்க்கெட்டு டைரெக்ஷன் கண்டுபிடிக்கலாமான்னா கண்டுபிடிக்கலாம். பட் இது வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலான்னா கொஞ்சம் அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் நம்ம டாப்பிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அது எதுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது இந்தியா விக்ஸ் இங்கே பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கிறது இந்தியா விக்ஸ். இந்தியா விக்ஸு வந்துட்டு இங்கேருந்து கீழே வருது. அதே மாதிரி அந்த ஸ்பாட்லேருந்து இது வந்துட்டு நிஃப்டி ஃபிஃப்டியோட மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. ரைட், அப்போது இட் இஸ் கரெக்டு. ரைட், விக்ஸ் வந்துட்டு கீழே விழுந்திருக்கு, மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. அதே மாதிரி விக்ஸ் வந்துட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்பாட்டில் பார்க்கலாம், இங்கேருந்து விக்ஸ் மார்க்கெட் வந்துட்டு கீழே விழுந்திருக்கு. இப்போது இந்த ரெண்டு சினாரியோ வச்சு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாமா? ரைட், இப்போது இந்தியா விக்ஸ் கீழே போகும்போது மார்க்கெட்டு மேலே போகும், இந்தியா விக்ஸ் மேலே போகும்போது மார்க்கெட்டு கீழே விழும். இது வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னு ஒரு கன்க்ளூஷன் வராதிங்க. ஏன்னா இது அக்யூரேட்டாக இது இது பார்க்கும்போது நம்மளுக்கு அக்யூரேட்டாக இருக்கும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, டீட்டெயிலாக பார்க்கும்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு விக்ஸ் வந்துட்டு கீழே வந்திருக்கு. ரைட், அதே மாதிரி நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. அப்புறமா ஒரு 2 டேஸ் ஆயிட்டு மேலே தான் மார்க்கெட்டு மேலே போயிருக்கு. மறுபடியும் இந்தியா விக்ஸு கீழே வந்திருக்கு, மார்க்கெட்டு என்ன ஆயிருக்கு, மேலே போகிற கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் விக்ஸு கீழே வரும்போது மறுபடியும் மார்க்கெட்டு அபவ் போயிருக்கு. ஸோ அக்யூரேட்டாக இது ஒர்க் ஆகாது. நான் ஏன் இது பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, இது வச்சு நம்ம டைரெக்ஷன் ஒன்றுனா நம்ம கண்டுபிடிக்கலாம். பட் இது வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு. ஏன் டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நாம் வந்துட்டு இந்தியா விக்ஸ் வந்து மார்க்கெட்டு டைரெக்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு இண்டெக்ஸில் நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுக்கலாமா? இண்டெக்ஸில் வந்துட்டு ட்ரேடு எடுக்க முடியாது. ஏன்? இண்டெக்ஸ்னா நிஃப்டி 50 அப்புறமா பேங்க் நிஃப்டி. பட் இண்டெக்ஸ் இல்லாமல் இதில் வந்துட்டு ஃப்யூச்சரில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம், இல்லைன்னா ஆப்ஷனில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ரைட்டு, இப்போது இண்டெக்ஸு அப்புறமா ஒரு ஈக்விட்டி மார்க்கெட்டில் இப்போது ஸ்டாக்ஸ் அது வந்து டிஃப்ரென்ஸு. ஆனால் இண்டெக்ஸில் டைரெக்ட்லி நம்ம ட்ரேட் எடுக்கலாமான்னா எடுக்க முடியாது. ஆனால் ஃப்யூச்சரில் எடுக்கலாம், அப்படிலாம் ஆப்ஷனில் எடுக்கலாம். இப்போது உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். இது வந்துட்டு ஸ்பாட் ப்ரைஸ். இது வந்து ஸ்பாட் ப்ரைஸ். ரைட், இது வந்து ஸ்பாட் ப்ரைஸு, இது வந்து ஃப்யூச்சர் ப்ரைஸ். இது வந்து ஃபெப்ரவரி ஃப்யூச்சரு. இப்போ நீங்கள் இங்கே பார்க்கும்போது தெரியும், இங்கேருந்து அபவ் போயிருக்கு. இதோட ஓப்பன் ப்ரைஸு நிஃப்டி ஃபிஃப்டியோட ஸ்பாட் ப்ரைஸு ஓப்பன் எவ்வளோ இருக்குது, 26,308. அப்புறமா ஃப்யூச்சரோட ஸ்பாட் ப்ரைஸு ஓப்பனு 26,200. ஓகே, இங்கே 308, இங்கே 200. இப்போது 308 அப்புறமா 200. அப்போது 108 வந்துட்டு டிஃப்ரென்ஸ். இது வந்துட்டு என்னன்னு வாங்கோ, ஸ்ப்ரெட்ன்னு வாங்கோ. ஸ்ப்ரெட்னா இந்த ஸ்பாட் ப்ரைஸுக்கும் அப்புறமா ஃப்யூச்சர் ப்ரைஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிற அமௌண்ட் என்னான்னு வாங்கோ, அது ஸ்ப்ரெட்ன்னு வாங்கோ. ஓகே, இது ஸோ இது சின்னசு தான். ஓகே, சின்னசு தான். பட் என்ன ஆகும்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல இங்கே பார்க்கலாம். இந்த இடத்துல ஓகே உங்களுக்கு ஷார்ட்னு தெரிஞ்சிச்சு, ஷார்ட் எடுக்குவீங்க. ஓகே, இது ஒரு ஸ்மால் திங் தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்மால் அமௌண்ட்டில் இங்கே வந்துட்டு ஓப்பன் ப்ரைஸ் பாருங்கள், க்ளோசிங் ப்ரைஸு 26, ஸ்பாட் ப்ரைஸு 26,250.
ஆனால் ஃப்யூச்சர் க்ளோசிங் 26,331. அப்புறமா நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் ப்ரைஸ் பாருங்கள். ஓப்பனிங்கு ஸ்பாட்டில் வந்துட்டு 26,178, ஆல்மோஸ்ட் 70 பாயிண்ட்ஸு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். எதில்? ஸ்பாட்டில். அந்த ஸ்பாட்டில் நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது, ரைட், இண்டெக்ஸில். ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோன்னு 26,351. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் 30 பாயிண்ட்ஸு லாஸில் இருக்கும். ஆனால் இது சின்ன அமௌண்ட்டு தான், ஓகே. சின்னது 20 பாயிண்ட்ஸ் வந்துட்டு சின்னது தான். பட் ஆனால் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது டிஃப்ரென்ஷியேட் வரும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இங்கே காமிச்ச மாதிரி சம்டைம்ஸ் மார்க்கெட் கீழே போகும்போது நாம் என்ன நினைப்போம், இங்கேருந்து ஓகே நம்ம கீழே போவோம்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சாரி, இங்கேருந்து என்னது ஃப்யூச்சர் வந்துட்டு மேலே போவோம்னு நினைக்குவோங்க. இங்கே ஷார்ட் எடுத்துருக்குவங்க நினச்சிக்கலாம், ஓகே, இங்கேருந்து கீழே வரோன்னு. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு, மறுபடியும் மார்க்கெட்டு டவுனில் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் 2 டேஸ் ஆகிட்டு மேலே தான் மேலே போயிருக்கு. ஸோ இது வச்சு அக்யூரேட்டாக நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது, உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, ஓகே. ஆனால் ஒரு மார்க்கெட் டைரெக்ஷனில் ஒன்றுனா நம்ம தெரிஞ்சுக்கலாம், மார்க்கெட் டைரெக்ஷன்னு ஒன்றுனா புரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து மேலே போகலாம், அப்போது நம்ம எது பார்க்க வேண்டியது இருக்கும், ஃப்யூச்சரில் ட்ரேட் எடுக்கிறதுனா ஃப்யூச்சர் ப்ரைஸ் பார்த்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். அதே மாதிரி ஆப்ஷனில் ட்ரேட் எடுக்கிறதுனா ஆப்ஷன் வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரி, இந்த இந்தியா விக்ஸ் நம்மளுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம், ஓகே. இந்தியா விக்ஸுவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம், ஓகே. இந்தியா விக்ஸ் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணலாம், ஓகே. ஆப்ஷன்ஸில் வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா இந்தியா விக்ஸ் அப்பு போதா டவுன் போகிறதா டசன்ட் மேட்டர், நம்மளுக்கு டசன்ட் மேட்டர். ஆனால் இந்தியா விக்ஸோட ப்ரைஸ் இருக்குல்ல, உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். இந்தியா விக்ஸோட இங்கே பார்க்கலாம் 9, 10, 11, 12ன்னு இருக்குல்ல. இந்தியா விக்ஸோட இப்போது ஸ்பாட் ப்ரைஸ் வந்துட்டு 12 இருக்குது. அப்போது ப்ரீமியம் இருக்கு இல்லையா, ஆப்ஷனோட ப்ரீமியம் வந்துட்டு ஒரு செட்டில் இருக்கும். அவ்வளோவா வொலட்டிலிட்டி இருக்காது, ஒரு சைட்வேஸாக தான் இருக்கும். ப்ரீமியமும் சடன்லி ஷூட் அப் ஆகாது, எதுவுமே ஆகாது. இப்போது ஆல்மோஸ்ட் இங்கே 16ல் வந்தப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், சடன்லி வந்துட்டு 1 மினிட் கேண்டல் வச்சு பாருங்கள். சடன்லி 1 மினிட் கேண்டலில் ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆகட்டும், ஓகே, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆகட்டும், இந்த மணி ஆகட்டும், அட் த மணி ஆகட்டும், ஆர் ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி ஆகட்டும், இந்த எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வச்சாலும் 1 மினிட் கேண்டலில் வந்துட்டு சடன்லி 100லேருந்து 200 பாயிண்ட்ஸ் 1 மினிட்டில் ஷூட் அப் ஆகிருக்கும், ஓகே. சடன்லி ஷூட் அப் ஆகிருக்கும். அப்புறமா இது வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எப்படி டிசைட் பண்ணிக்கலாம்னா சிம்பிள் திங் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இப்போது இந்தியா விக்ஸ் வந்து செட்டில் ஆகும்போது 12 அப்படி இருக்கும்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 20 ருபீஸ்ன்னு வச்சுருக்கலாம். 20 பாயிண்ட்ஸு இல்லை 30 பாயிண்ட்ஸ் அப்படி வைக்கலான்னு வச்சுக்கலாம், ஓகே. 20 பாயிண்ட்ஸ், ஓகே, ஃபைன். இப்போ பேங்க் நிஃப்டியில் சொல்கிறேன் நான், நாட் இன் நிஃப்டி 50. டிஃப்ரெண்ட்டாக நிஃப்டி 50 ஆகட்டும் இல்லை பேங்க் நிஃப்டியாவில், அதோட பேஸ்டான இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட ஒரு ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போது 20, 13 இருக்கும், 12, 13 அது மாதிரி போகும்போது சடன்லி 15 வரும்போது என்னாகும், நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். 30 to 40 அது மாதிரி இன்க்ரீஸ் ஆகணும். ஏன் ஆகணும்னு சொல்கிறேன், ஏன்னா இப்போது நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு நினச்சிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்டேஜ் வரும், ஒரு ஸ்டேஜ் இருக்கும் மார்க்கெட்டில். அந்த ஸ்டேஜில் உங்களோட ப்ராஃபிட் வந்துட்டு நல்ல ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்குங்க, ஓகே, நல்ல ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்கோம். ஸ்டேஜ் 2ல் வந்துட்டு ஒரு மினிமம் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்குவீங்க. இங்கே என்ன பண்ணியிருக்குவீங்க, உங்களோட குவான்டிட்டி சைஸ் இருக்கு இல்லையா, குவான்டிட்டி சைஸு ஸ்டாப் லாஸு சேமாக வச்சுருக்குங்க, 20, 30 அது மாதிரி. குவான்டிட்டி சைஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு குவான்டிட்டி எடுத்துருக்கோங்க. இங்கே என்ன பண்ணுவீங்க, சடன்லி குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, ஓகே. இங்கே இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, ஆனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு ஒரு ஸ்மால் ப்ராஃபிட், இங்கே ஒரு பிக் ப்ராஃபிட் வந்திருக்கும், இங்கே ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் இருக்கும். ஸ்டேஜ் 3 மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ன்னு இருக்கும், ஓகே. ஸ்டேஜ் 3 மார்க்கெட் கண்டிஷனில் வந்துட்டு உங்களோட ப்ராஃபிட் வராது, அதிகமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்போது இங்கே குவான்டிட்டி சைஸு சடன்லி இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோங்க, மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோங்க, மறுபடியும் இங்கே குவான்டிட்டி சைஸு இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட அதிக லாஸ் ஆகிற சான்சஸ் ஆகும் ஸ்டாப் லாஸில். எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது
இந்தியா விக்ஸ் வந்துட்டு 12ல் இருக்கா 13 இருக்கா அது அதோட ப்ரீமியம் பிஹேவ் எப்படின்னு நீங்கள் வந்துட்டு பார்க்கணும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாகவும் சொல்லியிருப்பேன். ஏன் உங்களோட இந்த மணி அட் த மணி அப்புறமா ஓடிஎம்மில் வந்துட்டு ப்ரீமியமு டிஃப்ரெண்ட்ஸாக பிஹேவ் பண்ணும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு கரெக்டாக சூட் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரீமியம் ப்ரைஸ் வந்துட்டு எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு அதை பற்றி டீட்டெயிலாக பாருங்கள். க்ளோஸாக வாட்ச் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இப்போது 12 13ல் அது மாதிரி இருக்கும்போது சடன்லி உங்களுக்கு 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது சான்சஸ்ஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு குவான்டிட்டி ஒரு சைஸில் இருக்கும். ஓகே, ஒரு குவான்டிட்டி சைஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 குவான்டிட்டி நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க வச்சுக்கலாம். ஓகே நாட் இஸ் அக்யூரேட். ஓகே, வாட் இஸ் லாட் சைஸ் பேங்க் நிஃப்டி 30 இருக்குது. ஆனால் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100ன்னு வச்சுக்கிறேன். இப்போ 14 15 வரும்போது உங்களோட குவான்டிட்டி சைஸ் சேமாக கூட இருக்கலாம். ஓகே, சேமாக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்துட்டு ப்ரைஸ் பிஹேவ் எப்படி பண்ணும்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது குவான்டிட்டி சைஸை டிக்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், ரெண்டும் பேலன்ஸ் ஆகும். ஏன் பேலன்ஸ் ஆகும்னா இப்போது சேம் குவான்டிட்டி எடுக்கிறீங்கன்னு 20 பாயிண்ட்ஸே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கும்போது இங்கே ப்ரைஸ் பிஹேவ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், செவரல் டைம்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போது உங்களோட ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும், 30 to 40 வச்சுட்டு உங்களோட குவான்டிட்டி சைஸ் வந்துட்டு ஒரு 80 70 அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணும்போது என்னாகும், உங்களுக்கு கண்டினியூஸாக அதிகபட்ச ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுனாலும் உங்களோட பிக் லாஸு இங்கே தடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கரெக்ட் மார்க்கெட் மறுபடியும் கரெக்டாக வரும்போது என்னாகும், உங்களோட பேலன்ஸ் கரெக்டாக இருக்கும், உங்களோட க்ரோத் ரேட்டும் இது அப் சைடில் இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்கள் சிம்பிளில் சொல்லணுன்னா மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி ஆகும்னா பிஹேவ்ஸு சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு செட்டிலாக இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு ஒரு பீக் லெவலில் போகும். ரைட், சடன்லி வந்துட்டு வாலட்டிலிட்டி அதிகமாகவும் ப்ரீமியமும் ஒரு ஷூட்டப் ஆகும். அப்புறமா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்தியா விக்ஸ் வந்துட்டு கம்மி இருக்கும்போது என்னாகும், மார்க்கெட் வந்துட்டு மேலே போய்க்கின்னு இருக்கும். நீங்கள் கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்குவீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்துட்டு கீழே வந்துக்கின்னு இருக்கும். மார்க்கெட்டு ஸ்பாட் ப்ரைஸ் வந்துட்டு மேலே போகும், ஆனால் உங்களோட ப்ரீமியம் கீழே வரும். இது அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா? இது எதனாலனா இந்தியா விக்ஸ் தான். ஓகே, இன்க்ளூட் வால்யூமால் தான். ஓகே, வால்யூம் ஆல்சோ இம்பார்ட்டண்ட். ஆனால் வால்யூம் இம்பார்ட்டண்ட் இருந்தாலும் நீங்கள் வால்யூம் இருக்க ஸ்டாக்ஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் மார்க்கெட் மேலே போகும்போது வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களோட ப்ரீமியம் கீழே போகிற சான்சஸும் இருக்கும். ஓகே, இது நீங்கள் பார்த்துருக்குவீங்க, அது பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, அப்சர்வ் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போது நம்ம ஒரு ப்ரோ ட்ரேடரு யார் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட குவான்டிட்டி ஒரு ஸ்டாப் லாஸ் எப்போ ரிஸ்க் அதிகம் பண்ணுறாங்களோ, ரிஸ்க் அதிகம் ஆகும்போது உங்களோட குவான்டிட்டி சைஸ் வந்துட்டு கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகே, குவான்டிட்டி சைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க. டிக்ரீஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் வந்துட்டு நிறைய டைம்ஸ் வந்துட்டு அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுனாலும் அவங்களோ பிக் லாஸில் போக மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோங்க, இங்கே ஒரு ஸ்டேஜில் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், செகண்ட் ஸ்டேஜில் நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், தேர்ட் ஸ்டேஜில் சேமாக இருக்காது. இங்கே என்ன பண்ணுவீங்க, குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், இங்கேயும் மறுபடியும் குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் டபுள் பண்ணும்போது என்னாகும், உங்களோட ஸ்டாப் லாஸ் கண்டினியூ ஹிட் ஆகும்போது தேர்ட் ஸ்டேஜில் வந்துட்டு லாஸில் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு குவான்டிட்டி சைஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது ஏன்னாவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுனாலும் ஹிட் ஆக சான்சஸ், ஏன்னா ப்ரைஸ் வந்து பிஹேவியர் சொன்னால இப்போ 20 வைக்கும் போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது ப்ராபபிலிட்டி வந்துட்டு கம்மியாக இருக்கும் ஒரு ஸ்டேஜில். இப்போ இது தேர்ட் ஸ்டேஜில் என்னாகும், உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நீங்கள் 30 40 வைக்கும் போது 30 40 அப்போது இதோட ப்ரைஸ் பிஹேவில் ஸ்டாப் லாஸ் நம்ம ஹிட் ஆகிற சான்சஸும் கொஞ்சம் கம்மியாகும், குவான்டிட்டி சைஸும் கம்மியாகணும். ஆனால் நம்ம ஒரு சேஃபர் சைடில் இருக்கோம். இன்கேஸு மல்டிபிள் டைம்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுனாலும் நம்ம இங்கே குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணாமல் டிக்ரீஸ் பண்ணும்போது நம்ம இங்கே ஒரு சேஃபர் ஜோனில் இருக்கும். மறுபடியும் மார்க்கெட் கண்டிஷன்ஸு கரெக்டாக வரும்போது நம்மளோட குவான்டிட்டி சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கினே போகிறது ஒரு நல்லது.
ஏன்னா மார்க்கெட் எப்பவும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாது. ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பற்றி நம்ம லைவில் டிஸ்கஷன் பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் கேள்வி இப்போது எனக்கு தெரியாது உங்களோட மைண்டில் என்ன ஓடுதுன்னு தெரியாது. ஸோ லைவில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லும்போது அப்போ உங்களுக்கு வித் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு காமிக்குவேன். நான் காமிச்சிட்டு சொல்லுவேன், ஓகே இது மாதிரி இருக்குது, இது மாதிரி இல்லை, உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு லைவில் வந்துட்டு இது பற்றி டிஸ்கஷன் பண்ணணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நாள் உட்காந்துக்க லைவாக நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி.